உங்களை கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வது ஜனநாயகம் ஆகாது. ஆனால் அரசியல் பேசாதீர்கள் என்று சொன்னேன். இது ஜனநாயகமா? நிகழ்ச்சியில் கலந்துக்கலாமா? அங்கே போய் நீ என்ன பேசணுன்றது இவர் எப்படி முடிவு பண்ணுறது? எந்த அழுத்தமும் காரணம் இல்லை. இந்த வார்த்தை என்ன ரொம்ப காயப்படுத்தும். தலைமையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார்னா என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டீர்களா? யாரோ முதல்வர் நாற்காலியில் அமரும் போது கேப்டன் விஜயகாந்த் நாற்காலியில் அமரக்கூடாதா? மேடையில் திருமாவளவன் அவர்கள் பேசியதில்லையா? ஏன் அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் அமரக்கூடாது? கேப்டன் விஜயகாந்த் முதல்வரானால் திருமாவளவன் முதல்வரானால் பொருள். புற அழுத்தம், அக அழுத்தம் என்னவென்பதை சொல்கிறேன். ஆதவ் அர்ஜுனை கட்சியில் இருந்து நீக்காவிட்டால் திருமாவளவன் முதல்வரை சந்திக்கக்கூடாது என்று முடிவெடுத்தது மன்னர் பரம்பரை அல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லிக்கொள்ளும் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள். ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனோட பேச்சு உதயநிதியை தான் ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் ஆனாரு? அந்த அறிவு கூட இல்லை அந்த ஆளுக்கு.